India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. மக்களவை தேர்தலுக்கான கடைசி கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி குமரியில் உள்ள சுவாமி விவேகானந்தர் பாறையில் 45 மணி நேர தியானத்தை இன்று தொடங்குகிறார். தேர்தலையொட்டி அதிரடியாக நாடு முழுவதும் சுற்றி சுழன்று பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த பிரதமர் மோடி சுவாமி விவேகானந்தர் தியானம் மேற்கொண்ட குமரி கடல் பாறையில் தியானம் மேற்கொள்வது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. பிரதமரின் இந்த அணுகுமுறையால் கலக்கமடைந்துள்ள எதிர்க்கட்சிகள் அலறி துடித்து தடைகோரி உள்ளதாக பாஜகவினர் விமர்சித்து உள்ளனர். மக்களவை இறுதிக்கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. ஜூன் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் இறுதிக்கட்ட தேர்தலின் போது வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதனையொட்டி வாரணாசியில் பாஜகவினர் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு இன்று மாலை டெல்லி வரும் பிரதமர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்கு வருகிறார். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் அவர் சாமி தரிசனம் செய்கிறார். மாலை 5:30 மணியளவில் கடல் நடுவே உள்ள விவேகானந்தர் பாறைக்கு படகு மூலம் செல்லும் பிரதமர் வழியில் திருவள்ளுவர் சிலைக்கு செல்கிறார். பின்னர் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு பிரதமர் மோடி சென்று அங்குள்ள தியான மண்டபத்தில் அமர்ந்து தியானத்தை தொடங்குகிறார். 3 நாட்கள் அதாவது 45 மணி நேரம் தியானம் மேற்கொள்ளும் பிரதமர் வெறும் நீராகாரம் மட்டுமே எடுத்துக்கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து ஜூன் 1ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் தியானத்தை முடித்துக் கொள்ளும் பிரதமர் மண்டபத்திலிருந்து வெளியே வருகிறார். அதன் பின்னர் படகில் கரை திரும்பி கன்னியாகுமரியிலிருந்து ஹெலிகாப்டரில் திருவனந்தபுரம் செல்கிறார். அங்கிருந்து விமானத்தில் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். இதனையொட்டி கன்னியாகுமரியில் 3000 போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடல் மார்க்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குமரி விவேகானந்தர் பாறையில் பிரதமர் தியானம் மேற்கொள்ளவிருப்பது இந்திய அளவில் மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. தேர்தல் அறிவித்த நாளில் இருந்து அனல் பறக்கும் பிரச்சாரம் மேற்கொண்டு எதிர்க்கட்சிகளை வறுத்தெடுத்து வந்த மோடி இன்று பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அவருக்கு மிகவும் பிடித்தமான தியான வழிபாட்டை மேற்கொள்ள இருப்பதாக பாஜகவினர் கூறுகின்றனர். மேலும் பிரதமரின் குமரி பயணத்தின் போது வழக்கமான வரவேற்பு போன்ற சாதாரண நிகழ்ச்சிகள் மட்டுமே நடைபெறும் என்றும் வேறு அரசு நிகழ்ச்சிகளுக்கோ கட்சி நிர்வாகிகள் சந்திப்புகளுக்கோ அனுமதி அளிக்கப்படவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தல் முடிந்ததும் பிரதமர் தியானம் மேற்கொள்வது புதிதல்ல. கடந்த 2014 ஆண்டு தேர்தலின் போது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரதாப்கரில் தியானம் மேற்கொண்டு வழிபட்டார். 2019ஆம் ஆண்டு தேர்தலின் போது இமயமலையில் உள்ள கேதார்நாத் குகையில் மின்வசதி இல்லாத அறையில் காவி உடையுடன் தியானம் செய்தார். இதன் தொடர்ச்சியாக இந்தியாவின் தென்கோடியில் உள்ள குமரி கடலின் நடுவே உள்ள விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்து வழிபடுகிறார். இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் ஆன்மீக அறிஞர் சுவாமி விவேகானந்தர் கடந்த 1882ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை 3 நாட்கள் தவம் இருந்தார். அதன் பின்னர் 142 ஆண்டுகள் கழித்து பிரதமர் நரேந்திர மோடி தியானம் மேற்கொள்ள இருப்பது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஆனால் இங்குள்ள அரசியல் கட்சிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாகும். இதன் காரணமாகவே பிரதமரின் தியானம் தேர்தல் விதிமுறைக்கு எதிரானது என்று புலம்புவதாக பாஜகவினர் விமர்சிக்கின்றனர். மேலும் பிரதமரின் தியான நிகழ்ச்சியை ரத்து செய்ய கோரி திமுக வழக்கறிஞர்கள் கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் திமுக வழக்கறிஞர்கள் மனு அளித்து உள்ளனர். ஆனால் பிரதமரின் தியானத்தை மக்கள் எப்படி பார்க்கின்றனர் என்பதுதான் முக்கியம். அதை தேர்தல் முடிவுகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அதற்கு ஜூன் 4ஆம் தேதி வரை காத்திருப்போம். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.